Good evening. Assistant Public Prosecutor எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸ் 17 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிளாஸ் 17 இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல் வரக்கூடிய கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிஆர்பிசி 1973ல் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் கொலோக்கியலா, அதாவது பேச்சு வழக்கில். சாங்ஷனிங் அப்படின்னா ப்ரீவியஸ் பர்மிஷன் ரெக்வயர்ட் ஃபார் இனிஷியேட்டிங் அ கிரிமினல் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிமினல் லா இஸ் செட் இன் மோஷன் வென் ஆர் பை ஹூம் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ போன் ஆஃப் கன்டென்ஷன். சரியா? கிரிமினல் லா அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு வழக்கில் யார் கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நபர் ஏதேனும் ஒரு பதவியிலேயோ அல்லது ஒரு அந்தஸ்திலேயும் இருந்தால் அவர்கள் மீது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு முன்பு அனுமதி வாங்க வேண்டுமா? அப்படி வாங்க வேண்டும் என்றால் யார் மீது கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு யாரிடம் வாங்க வேண்டும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். த சாப்டர் டீலிங் வித் திஸ் ஐட்டனரி இஸ் சாப்டர் 14 அண்டர் சிஆர்பிசி சாப்டர் 14. ஸோ சாப்டர் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் ரெக்வசிட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். கண்டிஷன்ஸ் ரெக்விசிட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 190 ஆரம்பிச்சு 199 வரைக்கும் இருக்கு டாபிக்ஸ். ஸோ இந்த 190 இருந்து 199 வரைக்கும் டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் 190. செக்ஷன் 190 என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டேக் ஆன் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கைக்கு பேர் தான், அந்த ஒரு நடைமுறைக்கு பேர் தான் காக்னிசன்ஸ்னு பேர். சரியா? காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 190. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்கு, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. கிளாஸ் 1, subject to the provisions of this chapter, any magistrate of the first class and any magistrate of the second class specially empowered in this behalf under subsection 2 may take cognizance of any offense அப்படின்னு போட்டு 3 கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, A, B and C. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A, upon receiving a complaint of facts which constitute such offense. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் செக்ஷன்ல பார்த்தோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட், அந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த மாதிரி தனக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அந்த குற்றத்தை செய்த நபர் இவர்தான் என்று அடையாளம் காட்டியோ அல்லது அடையாளம் தெரியாவிட்டார் என்றால் அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த குற்றம் எனக்கு, இந்த அநீதி எனக்கு இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏ, அப்பான் ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விச் கான்ஸ்டிடியூட் சச் அஃபென்ஸ். அப்போ அதுல வந்து என்ன இருக்கணும்? ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அவங்களுக்கு எதிராக என்ன அநீதி நடந்தது, எந்த தேதியில் நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது, யாரால் நடந்தது, அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்ல செட் அவுட் பண்ணும். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்ப்ளைண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 190 கிளாஸ் 1ல ஏ வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் கம்ப்ளைண்ட், பட் இட் டஸ் நாட் ஸ்பீக்ஸ் அபவுட் போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2. சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இறுதி அறிக்கை, அது இதற்கு பொருந்தாது. சரியா? கிளாஸ் பி, அப்பான் அ போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் சச் ஃபேக்ட்ஸ். ஸோ இதர் இப்போ எப்படியெல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு கேஸ்ல காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்ஸை எப்படிலாம் காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏ பை ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட், பி இஸ் வித் ரிகார்ட் டு அப்பான் அ போலீஸ் ரிப்போர்ட் ஆஃப் சச் ஃபேக்ட்ஸ் அண்ட் சி இஸ் வித் ரிகார்ட் டு அப்பான் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் எனி பர்சன் அதர் தென் த போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அப்பான் இஸ் ஓன் நாலேஜ் that such offense has been committed. அப்போ அவர் தனக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் என்ன பண்ணலாம்? He can take cognizance of an offense or by receiving information from any person other than the police officer. அப்போ மூன்று விதங்களில் தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் can take an cognizance of an offense. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? based on a complaint. செகண்ட் வந்து based on a police report. third one is based on information which he receives from any person other than the police officer or upon his knowledge that some offense has been committed. Such offense has been committed. So இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? எதுக்கு? கண்டிஷன் ரெக்வசிட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்.
ஒரு கிரிமினல் லாவை மோஷன்ல செட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் 2. கிளாஸ் 2 ஸ்பீக்ஸ் அபவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ். அவருக்கு எப்போ இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுறது. The Chief Judicial Magistrate, Class 2. The Chief Judicial Magistrate may empower any magistrate of the second class to take cognizance under subsection 1 of such offences as are within his competence to inquire or to try. So, a Chief Judicial Magistrate may depute some kind of offences to be taken cognizance by the magistrate of second class. அப்போ இதுதான் வந்து class 2 speaks of. சரியா? This is what section 190. Cognizance of offences by magistrates. Then we'll move on to section 191. Transfer on application of the accused. Transfer on application of the accused. இது வந்து என்ன எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 191ல கிளாஸ் சின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதாவது magistrate can take offense, may take cognizance of an offense by information received from any officer or by the knowledge of that particular magistrate himself. அவருக்கே தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்போ அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு தான் 191 would be applicable. Transfer on application of the accused. என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். When a magistrate takes cognizance of an offense under class C of subsection 1 of section 190, the accused shall, before any evidence is taken, be informed that he is entitled to have the case inquired into or tried by another magistrate, and if the accused or any of the accused, if there be more than one, objects to further proceedings before the magistrate taking cognizance, the case shall be transferred to such other magistrate as may be specified by the chief judicial magistrate in this behalf. அதாவது இப்போ 190 கிளாஸ் 1C-ல எந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்க காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டாரோ, முகாந்திரம் இருக்கு விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரோ, அந்த குற்றவியல் நடுவரே, அந்த மேஜிஸ்ட்ரேட்டே இந்த வழக்கை இன்கொயரி பண்ணாலோ ட்ரையல் பண்ணாலோ அது நியாயமாக இருக்காது அப்படின்னு ஒரு அக்யூஸ்ட் ஃபீல் பண்ணலாம் இல்லையா. ஸோ நோ பர்சன் ஷால் பி a judge in his own cause-னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில that magistrate has a duty to inform the accused that he has the right to transfer the case to any other magistrate to proceed with the trial, but it should be done before evidence has been commenced. சரியா? before any evidence is taken. இதுதான் இதுக்கான prerequisite condition. அப்போ ஒரு வழக்குல ஒண்ணுக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்க, ஒரு particular offense has been charged against more than one accused, அதுல ஒரு accused object பண்ணா கூட then such case has to be transferred to some other magistrate, and that magistrate would be decided by the chief judicial magistrate. This is what section 191 speaks about. Transfer on application of the accused. Then we'll move on to section 192. Making over of cases to magistrates. Making over அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு chief judicial magistrate may decide which magistrate to take this case on trial அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மே டெபியூட் திஸ் டு சம் அதர் சபார்டினேட் மேஜிஸ்ட்ரேட். அதுதான் வந்து மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ் டு மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம செஷன்ஸ் கோர்ட்ல பார்ப்போம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு கேஸ் பிடிஜே முன்னாடி சார்ஜ் ஷீட் போட்டா கூட he may decide and make it the case over to some additional judges. அந்த மாதிரி. சரி, 192 மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ் டு மேஜிஸ்ட்ரேட்ஸ். கிளாஸ் 1. Any chief judicial magistrate may, after taking cognizance of an offense, make over the case for inquiry or trial to any competent magistrate subordinate to him. So CJM has been authorized under 192 class 1 for making over the case to any magistrate subordinate to him. For what purpose? For the conduct of the case, that is to conduct inquiry or trial. சரியா? Then 192 class 2. Any magistrate of the first class empowered in this behalf by the chief judicial magistrate may, after taking cognizance of an offense, make over the case for inquiry or trial to such other competent magistrate as the chief judicial magistrate may by general or special order specify, and thereupon such magistrate may hold the inquiry or trial. அப்ப சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு முறை ஒரு கேஸை மேக் ஓவர் பண்ணிட்டா ஃபர்தரா வேற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மேக் ஓவர் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. கிளாஸ் 2ல அந்த அதிகாரமும் சிஜேஎம்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, அப்ப அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை சிஜேஎம் கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட மேக் ஓவர் பண்ண இந்த கேஸை நீங்க காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இப்ப அந்த கேஸை நான் இன்னொருத்தருக்கு மேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா,
அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் ஷுட் நாட் ஸ்டாண்ட் இன் த மிடில். நான் வந்து மேக் ஓவர் பண்ண மாட்டேன், நான் தான் விசாரிப்பேன்னு சொல்லி அடமண்டா இல்ல ஸ்டபோனா இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. தட் இஸ் வாட் 192 clause 2. Then we'll move on to 193 cognizance of offenses by courts of session. Cognizance of offense. ஒரு வழக்கு முகாந்தாரம் இருக்கிறது, இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றது ஆல்வேஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான். நம்ம அதுதான் வந்து கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லும்போது சார்ஜ் ஷீட்டை ஈவன் தோ த அஃபென்ஸ் இஸ் ட்ரையபிள் பை த கோர்ட் ஆஃப் செஷன், சார்ஜ் ஷீட் ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் would be filed before the magistrate. அப்போ அவர் தான் அது எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து he would commit the case to sessions court. அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம பிராக்டிக்கலா சொல்றேன், எஸ்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நம்பர் would be given, செஷன்ஸ் கேஸ் நம்பர். அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கும்போது பிஆர்சி நம்பர் அப்படின்னு இருக்கும், ப்ரீ ரெஜிஸ்டர்ட் கேஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து பிராக்டிக்கலா இருக்கிறது. தியரட்டிக்கலா அதுக்கான ரெலவென்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 193. 193 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, cognizance of offenses by courts of session except as otherwise expressly provided by this code or by any other law for the time being in force, no court of session shall take cognizance of any offense as a court of original jurisdiction unless the case has been committed to it by a magistrate under this code. So அப்போ original instance or at the first instance no sessions court can take cognizance of any particular case. சரியா? particular offense. It can take so when அப்படின்னு பாத்தீங்கன்னா only after the case is committed by the magistrate under this code. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த விஷயங்களை. at original instance at first aspectலயே என்ன பண்ண முடியாது, the sessions court can never take cognizance except unless and until it is provided under the code. ஸோ அப்போ நம்ம இனிமேல் பார்க்கும் பொழுது ஒரு சில வழக்குகள்ல அதற்கான விதிவிலக்குகள் இருக்கும். பொதுவாக செக்ஷன் 193 என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 194. செக்ஷன் 194 வந்து கிட்டத்தட்ட கண்டினியூட்டி ஆஃப் த 193 மாதிரி தான். 193 வந்து செஷன் ஜட்ஜை பத்தி சொல்லப்பட்டிருந்துச்சு. 194 will speaks about additional and assistant session judges power to take cognizance of an offense. சரி, என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 194 additional and assistant session judges to try cases made over to them. An additional session judge or assistant session judge shall try such cases as the session judge of the division may by general or special order make over to him for trial as the high court may by special order direct him to trial. அப்போ அந்த செஷன்ஸ் டிவிஷன்ல இருக்கக்கூடிய அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. யாரால் வழங்கப்பட்டிருக்கு? ஹைகோர்ட்டால் வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செஷன்ஸ் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்கலாம்? ஒரு அடிஷனல் செஷன் ஜட்ஜுக்கோ அல்லது அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கோ இந்த வழக்கை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் மேக் ஓவர் த கேஸ் டு கன்சர்ன் அடிஷனல் ஆர் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜஸ். இதுதான் செக்ஷன் 194 சிஆர்பிசி. தென் செக்ஷன் 195. இப்போ 195ல இருந்து பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு 4 செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன் பிராக்டிக்கலா. ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்றது, இந்த ஸ்பெஷல் கேசஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா